Good morning children. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 12.1.2 அதில் இன்சர்ட்டிங் இமேஜஸ் வித் HTML டாக்குமெண்ட். HTML டாக்குமெண்ட் அந்த கோடிங்கில் HTML டாக்குமெண்ட்டில் HTML சாஃப்ட்வேரில் எப்படி ஒரு இமேஜஸை நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இமேஜஸ் அப்படிங்கிறது வேறு, பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படிங்கிறது வேறு, பிஜி ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜுங்கிறது வேறு, இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்சர்ட்டிங் இமேஜஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வெப்பேஜில் ஸ்மால் பீஸ் ஆஃப் அ இமேஜ், ஓகேயா, பர்டிகுலர் சின்ன ஒரு இமேஜ் தான் இருக்கும், ஓகே. பட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து உங்கள் வெப்பேஜுக்கு பின்னாடியே டோட்டலாக இருக்கும், ஓகேயா. அது வந்து வெப்பேஜ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், என்னுடைய ஸ்க்ரீனில் பேக்கில் இருக்கிறது, ஓகேயா, என்னுடைய பேக்கில் இருக்கிறது இது வந்து பேக்ரவுண்டு, ஓகேயா. அதில் ஒரு இமேஜ் அப்படிங்கிறது வந்து இந்த கேஜெட்ஸ், ஓகேயா. ஸோ இந்த மாதிரி கேஜெட்ஸை நான் எப்படி நாங்கள் கொண்டு வர்றது, நாட் அ கேஜெட்ஸ், இமேஜ், ஓகே. அந்த இமேஜஸை நான் எப்படி உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிற விஷயம், ஓகேயா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஐஎம்ஜி டேக். இந்த ஐஎம்ஜி, ஓகே, இந்த ஐஎம்ஜி அப்படிங்கிறது இமேஜ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும். ஸோ இந்த ஐஎம்ஜி டேக் அலாங் வித் த அட்ரிபியூட்ஸ் எஸ்ஆர்சி, ஐஎம்ஜியோடு சேர்ந்து எஸ்ஆர்சி அப்படிங்கிற வேர்டும் சேர்ந்து வரும் பொழுது அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபைல் நேமுடைய அந்த எந்த ஃபோட்டோ எடுத்து வைக்க போகிறோமோ, எந்த இமேஜஸ் எடுத்து வைக்க போகிறோமோ அந்த இமேஜஸோட நேம் ஃபாலோயிங் தட் அதனுடைய சோர்ஸ், ஓகே, அதனுடைய எக்ஸ்டென்ஷன், எந்த எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுறோம், .jpgயா, .gif ஃபைலா, .png ஃபைலா அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலுடைய எக்ஸ்டென்ஷனையும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம், ஓகேயா. ஸோ இப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னம்னா தென் ஆட்டோமேட்டிக்காக தட் இமேஜ் வில் பி ஷோன் டு தி யூசர். இது ஒரு ஃபார்மேட், ஓகே. இதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது இதுதான். ஐஎம்ஜி ஓப்பன் ப்ராக்கெட் ஐஎம்ஜி எஸ்ஆர்சி ஈக்குவல் டு இமேஜுடைய நேம் வித் எக்ஸ்டென்ஷன், ஓகே. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். ஐஎம்ஜி எஸ்ஆர்சி ஈக்குவல் டு இமேஜ் 1.gif அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகே. இப்படி கொடுத்தோம்னா தென் ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜஸ் வில் பி ஷோன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து IMG1 அப்படிங்கிறது அந்த இமேஜஸ் உடைய நேம், .gif அப்படிங்கிறது வந்து ஜிஃப் ஃபைல், கிராஃபிக்கல் ஃபார்மேட், ஓகேயா, கிராஃபிக்கல் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் அப்படிங்கிறது ஜிஃப் ஃபைல். அதர்வைஸ் உங்கள் ஃபோல்டரும் உங்கள் இமேஜும் இந்த HTML டாக்குமெண்ட்டும் உங்களுடைய இமேஜும் சேம் ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்மேட் இட்ஸ் ஓகே. பட் உங்களுடைய HTML டாக்குமெண்ட் ஒரு பேஜில் இருக்குது, உங்களுடைய ஃபோட்டோ இன்னொரு பேஜில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபோட்டோ இருக்கக்கூடிய பாத், ஓகேயா, அந்த பாத் எந்த பாத் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம கொடுத்தோம்னா ஈஸியாக விசிபிள் ஆகிடும், ஓகேயா, ஈஸியாக விசிபிள் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து அதோடைய நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், ஓகேயா, புரிஞ்சுங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேயா. ஸோ சி ஹியர் ஆஸ் யூஷுவல் HTML ஹெட்டை ஓப்பன் பண்ணி டைட்டில் கொடுத்துருக்காங்க, அகெயின் ஹெட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பாடிக்குள்ளே தான் இது எல்லாமே கொடுக்கணும், எப்போவுமே எந்த ஒரு சேஞ்சஸாக இருந்தாலும் பாடிக்குள்ளே தான் இதனுடைய சேஞ்சஸ் இருக்கணும், ஓகே. பாடியில் IMG SRC ஈக்குவல் டு பாரதியார் .gif அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாரதியார் .gifனா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த HTML டாக்குமெண்ட்டும் இந்த பாரதியாருடைய இமேஜும் சேம் ஃபோல்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா மட்டும் பர்ஃபெக்டாக ரன் ஆகும், ஓகேயா. அதர்வைஸ் நமக்கு ரன் ஆகாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல எந்த சோர்ஸில் இமேஜஸ் இருக்கோ அந்த சோர்ஸுக்கு உண்டான அந்த பாத்தை நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட், அது என்ன ஃபார்மேட், ஜிஃப் ஃபார்மேட்டா, PNG ஃபார்மேட்டா, இமேஜ் ஃபார்மேட்டா, JPGயா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜை வந்து யூசருக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேயா. திஸ் இஸ் ஒன் மெத்தட், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அதர் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் IMG டேக். இந்த இமேஜ் டேக்குக்கு என்னென்ன அதர் அட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம், ஓகே. அதர் தேன் SRC the IMG tag has many attributes. Other than SRC the IMG tag has many attributes that enable to control how the image is presented on the web page. வெப்பேஜில் எப்படியெல்லாம் அந்த இமேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேக் அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேயா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ALT, ஆல்ட், ஓகே. ALT அப்படிங்கிறது ஆல்ட், ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகே. ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். இந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்டினுடைய ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்போம், அந்த இமேஜினுடைய நேமை கீழே போட்டிருப்போம், ஓகேயா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாரதியார் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் பாரதியார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது இல்லையா,
இங்கே கொடுத்தாலும் சரி, இதுக்கு கீழே இந்த இடத்துல பாரதியார் அப்படின்னு பிரிண்ட் ஆனாலும் சரி, அதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, the ALT attribute within IMG tag is used to describe the image. Image-னுடைய description. Okay, yeah. So that some text is conveyed even when the image cannot be displayed. Okay, sometimes வந்து some text வந்து இந்த டேக்கை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே கொடுக்கும்போது அவங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஓகேயா, ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது. நெக்ஸ்ட் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎம்ஜி src ஈக்குவல் டு ஃபைல் நேம் .gif ஸ்பேஸ் கொடுத்து ALT எல்லாமே ஸ்மாலில் தான் இருக்கணும். ALT ஈக்குவல் டு வித்தின் டபுள் கொட்டேஷனில் நேஷ்னல் பொயட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இப்படி டைப் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி டேகையும் இதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டா தென் ஆட்டோமேட்டிக்காக பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். ஓகேயா, ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? நெக்ஸ்ட் வித் அண்ட் ஹைட். நெக்ஸ்ட் டேக் வந்து அட்ரிபியூட் வந்து வித் அண்ட் ஹைட். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ் உடைய வித்தும் ஹைட்டையும் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக கொடுத்தோம்னா அது ஹோல் பேக்ரவுண்டு மாதிரியே, அந்த இமேஜ் ஃபுல்லாக பேக்ரவுண்டு மாதிரியே கிரியேட் ஆகிடும். அப்படி இல்லாமல் ஓகே, ஒரு பேஜுக்குள்ளே இன்ன சைஸில் தான் வித் இருக்கணும், இன்ன சைஸில் தான் ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னம்னா அந்த வெப்பேஜுக்குள்ளே இவ்வளோ தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, அதை என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வித் அண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். புரிஞ்சுங்களா? இப்போ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை வி ஸ்பேஸ் அண்ட் ஹச் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். வி ஸ்பேஸ் அப்படிங்கிறது வெர்டிக்கல் ஸ்பேஸ் அண்ட் ஹச் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் ஸ்பேஸ். இந்த ரெண்டையும் நம்ம கொடுத்து தான் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண போகிறோம். வித் அண்ட் ஹைட் அப்படிங்கிறத வந்து நம்பர்ஸ்லையும் பர்சன்டேஜ்லையும் கொடுப்போம். ஓகே, பர்சன்டேஜில் இவ்வளோ பர்சன்டேஜ் வித் இருக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் வி ஸ்பேஸையும் ஹச் ஸ்பேஸையும் ஜஸ்ட் ஃபார் த நம்பர்ஸாக நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, சி ஹியர் வித்தையும் ஹைட்டையும் பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் வி ஸ்பேஸ் அண்ட் ஹச் ஸ்பேஸ் இது ரெண்டையும் நம்பர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு இமேஜ் வந்து வெப்பேஜில் எப்படி க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி. இப்போ இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 பாரதியார் இமேஜஸ் இருக்குது. அந்த 6 பாரதியார் இமேஜஸ்க்கும் 20% வித்தும் 25% ஹைட்டும் 20 ஸ்பேஸும் 20 ஹரிசாண்டல் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, சி ஹியர் இதுதான் இந்த சைஸ், அதுதான் வித் அண்ட் ஹைட்டு. ஓகே, பர்சன்டேஜ் 20-25 இருக்கும். ஓகே, தென் வி ஸ்பேஸ் அண்ட் ஹச் ஸ்பேஸ். ஓகே, வெர்டிக்கல் ஸ்பேஸ் இது 20, ஹரிசாண்டல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இது. அப்போ ஒரு இமேஜஸ்க்கும் இன்னொரு இமேஜஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் வந்து 20-20. ஓகே, வித் அண்ட் ஹைட் வந்து இமேஜஸுடைய வித் அண்ட் ஹைட் அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்? 20-25 இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது தான் ஒரு வெப்பேஜுக்குள்ளே மோர் தென் ஒன் இமேஜஸ் வந்து நம்ம சொல்கிற பர்சன்டேஜுக்குள்ளே ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கும். ஓகே, டோட்டலாக அதுக்கு ஏஎல்டி என்ன கொடுத்துருக்கோன்னா மகாகவி பாரதி அப்படின்னு கொடுத்துருக்கோம். சி ஹியர் மகாகவி பாரதி நேம் நேஷ்னல் பொயட் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் பொயட் ஆஃப் இந்தியா. சி ஹியர் நேஷ்னல் பொயட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இங்கே விசிபிள் ஆகலை. ஏன் அப்படின்னா சம் ப்ரௌசர்ஸ் சம்டைம்ஸ் இந்த கோடிங் வில் நாட் சப்போர்ட்டிங் ஃபார் த ப்ரௌசர். ஓகேயா, ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கோடிங் இருக்குது, அதையும் நான் பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அலைன். ஓகே, அலைன் அப்படிங்கிறது வந்து ஒரு இமேஜஸ் எந்த இடத்துல அலைன்மெண்ட் ஆகிருக்கணும். ஜஸ்ட் எடுத்ததுமே மானிட்டரில் ஸ்க்ரீனில் சென்டரில் வந்துட்டால் போதுமா, அப்புறம் எப்படி நான் மற்ற டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் அதில் போடுறது அப்படின்னு ஒரு டவுட்ஸ் வரும். ஓகேயா, ஸோ அந்த மாதிரி டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்த அலைன் அப்படிங்கிற டெக்ஸ்ட் தான் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அலைன்மெண்ட் பாட்டம். அலைன் த பாட்டம் ஆஃப் த இமேஜ் வித் த பேஸ் லைன் ஆஃப் த டெக்ஸ்ட். ஓகே, ஸோ டிஃபால்ட் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது எதை சொல்லணும்னா பாட்டம் தான். நம்ம எந்த ஒரு இமேஜஸ் கொடுத்தாலும் அந்த இமேஜ் எங்கே அலைன்மெண்ட் ஆகிருக்குன்னா பாட்டமில் தான் அலைன் ஆகும். ஓகே, பாட்டம் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட்டு மிடில் அப்படிங்கிறது நம்மளாம் மென்ஷன் பண்ணணும். ஒரு இமேஜஸ் வந்து எங்கே ஆகணும், பிரிண்ட் ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். எங்கே மென்ஷன் பண்ண போகிறோம்? மிடில் நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஓகேயா, நெக்ஸ்ட் டாப். அலைன்மெண்ட் த டாப் ஆஃப் த இமேஜ் வித் பேஸ் லைன் ஆஃப் த டெக்ஸ்ட். ஓகே, பேஸ் லைன் ஆஃப் த டெக்ஸ்ட். நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம்ல, அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே தான் இமேஜஸ் இருக்கணும் அப்படின்னா டாப். ஓகேயா, டெக்ஸ்ட்டுக்கு சென்டரில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மிடில். தென் பாட்டம் அப்படின்னா இமேஜஸ் வந்து எங்கே போயிடும்னா மேலே போயிடும். தென் ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் கீழே வந்துடும்.
okay, align the bottom of the image, okay, with the baseline of the text, okay, அங்க வந்துரும். so இந்த மூணுமே வந்து attributes of the alignments, okay, attributes of the alignment. next, left and right values of align attributes, left and right values, okay, values of the align attribute. align பண்றதுல left right நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படி பார்க்கறோம். using left and right values with align attribute, display the image on the left and right side of the text. text உடைய left sideக்கும் right sideலயும் நம்முடைய images போய் அங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படினா align ஆகணும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன கோடிங் போட போறோம் அப்படினா இதுதான். ஸோ இங்கே as usual ஒரு images கொடுத்துருக்காங்க. அந்த images alt அப்படிங்கிற informations கொடுத்துருக்காங்க. then some informations டைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு images இருக்கு. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா align அப்படின்னு கொடுத்துருக்காங்க. the first image is a default image, it will come down, okay, bottom. second one top, third one is a middle, okay. ஸோ இப்படி பிரிண்ட் ஆகும். ஒரு images இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கமாண்ட், ஓகே, இது ஓகே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பேர்டு, ஓகே, பேரோட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கமாண்டினுடைய டிஸ்பிளே இது. அப்போ இமேஜஸ் இங்கே இருக்குது, அதனுடைய டவுனில் இருக்குது, ரைட் சைடில் டவுனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகே. நம்ம கொடுத்துற அலைன்மெண்ட்டு சென்டர் இருக்கிறது வந்து மிடில் வரணும், ஐ மீன் டாப்பில் கொடுத்துருக்கோம். அப்போ இமேஜஸ்னுடைய டாப்பில் இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட்டாக இருக்கிறது இமேஜஸ்னுடைய மிடில் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அப்போது இமேஜஸுடைய மிடில் இருக்குது. ஸோ இப்படி தான் அலைன்மெண்ட்டு டாப்பு பாட்டம் மிடில் இருக்குது, ஓகே. இப்படி தான் அலைன்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் யூஸிங் மார்க்யூ, ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் யூஸிங் மார்க்யூ. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீடிஃபைனாக ப்ரீ ப்ரோக்ராமாக இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். என்ன ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா, ஒரு ப்ளூ கலரில் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், அதில் கேகேஎன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இன்னொரு வெப்பேஜ் போகும். அங்கே வந்து கேகேஎனுடைய நம்ம ஸ்கூலுடைய அட்ரஸ் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு வேர்டு மட்டும் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஓடிட்டே இருக்கும், ஓகே, இப்படி வந்துகிட்டே இருக்கும், ஓகேயா. அது என்ன அப்படின்னா மார்க்யூ அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி தான் பண்ணணும், மார்க்யூ, ஓகே. இன் HTML a piece of text or image can be moved horizontally or vertically by using the marquee tag. marquee tag யூஸ் பண்ணி ஒரு இமேஜஸாக இருக்கட்டும், ஒரு லெட்டர்ஸாக இருக்கட்டும், மூவ் பண்ணக்கூடிய மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேயா. மார்க்யூ டேக்கை யூஸ் பண்ணி இந்த மூவ் பண்ணுற மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகே. ஜென்ரல் ஃபார்மேட் மார்க்யூ அப்படிங்கிற ஓப்பனிங் டேக் இருக்கணும். அதுக்குள்ளே எந்த டெக்ஸ்ட்டு மார்க் ஆகணும், மூவ் ஆகணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு அந்த மார்க்யூ டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டு டேக்குக்கு இடையில இது என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகே, ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் மார்க்யூ டேக்கு ஒர்க் ஆகும், ஓகே. நெக்ஸ்ட்டு அட்ரிபியூட்ஸ் ஆஃப் மார்க்யூ, ஓகே, அட்ரிபியூட்ஸ் ஆஃப் மார்க்யூ. இந்த மார்க்யூ அப்படிங்கிற டேகினுடைய அட்ரிபியூட்ஸ் என்னென்ன? ஹைட் ஈக்குவல் டு வித்து, ஹைட்டு அண்டு வித்து, இந்த ரெண்டும் தான் மார்க்யூடைய அட்ரிபியூட்ஸ் வந்து ஹைட் அண்ட் வித். தீஸ் அட்ரிபியூட்ஸ் ஆர் யூஸ்டு டு செட் ஹைட் அண்ட் வித் ஆஃப் த மார்க்யூ, செட் ஹைட் அண்ட் வித் ஆஃப் த மார்க்யூ. மார்க்யூடைய ஹைட்டையும் வித்தையும் இது டிசைன் பண்ணும், ஓகேயா. The value should be either in pixel or in the percentage of browser window. browser உடைய விண்டோனுடைய பர்சன்டேஜையும் அல்லது பிக்சலையும் பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்யூ டேகுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹைட்டையும் வித்தையும் மென்ஷன் பண்ண போகிறோம். இது எதில் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா பர்சன்டேஜ்லையும் பிக்சல்லையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், ஓகே. ஸோ வெப் ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் 72 அப்படிங்கிற பிக்சல் எத்தனை இன்ச்சோட பேஸ் பண்ணி வருது அப்படின்னா எத்தனைங்க? ஒன்லி 1 inch, ஓகே. அப்போ 1 inch பேஸ் பண்ணி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைட்டையும் வித்தையும் இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இஸ் அ டைரக்ஷன். திஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த டைரக்ஷன் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் இஸ் ஆர் இமேஜ். டைரக்ஷன், ஓகே, எந்த சைடில் இருந்து எந்த டைரக்ஷன்லேருந்து எந்த டைரக்ஷனுக்கு இமேஜஸ் ஆர் லெட்டர்ஸ் மூவ் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம், ஓகே. திஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஆர் இமேஜ். த டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் வில் மூவ் டுவர்ட்ஸ் ரைட் டு லெஃப்ட் பை டிஃபால்ட். நம்ம மென்ஷன் பண்ணாத வரைக்கும் HTML மார்க்யூ டேக் எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா ரைட் சைடு மானிட்டர்லேருந்து லெஃப்ட் சைடு மானிட்டருக்கு மூவ் ஆகும், ஓகே. அதாவது இந்த இடத்துலேருந்து இப்படி மூவ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த திஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை அப்படிங்கிற வேர்டு இந்த வழியாக போயிட்டே இருக்கும். அப்போ வி கேன் ரீட் ஈஸிலி. இப்படி இருந்து இப்படி போச்சுன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ண முடியாது, இட்ஸ் அ டஃப், ஓகே. ஸோ இங்கேருந்து இப்படி படிக்கும்போது இது இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஈஸியாக படிச்சுட்டு இருக்கலாம்,
ஓகே, அந்த பர்பஸ்க்காக தான் வந்து இந்த மார்க்யூ டேக்கை ரைட் சைடு டு லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட், இதை ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடுக்கு மாற்றும் போது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு நம்மளால் மாற்ற முடியும். ஏன் அப்படின்னா நம்ம டைரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறதும் ரைட் பண்ணுறதும் லெஃப்ட் சைடுலேருந்து ரைட் சைடில் தான் எழுதுவோம். ஆனால் ஒரு சில லாங்குவேஜஸ் ஒரு சில கண்ட்ரியில் எழுதுறது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எழுதிட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு மார்க்யூ டேக் ஒர்க் ஆகணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு லெஃப்ட் சைடு டு ரைட் சைடில் போகிற மாதிரி மார்க்யூ டேக் செட் பண்ண முடியும். அதே சமயத்தில் டாப்லேருந்து பாட்டமாகவும் பாட்டம்லேருந்து டாப்பாகவும் மூவ் ஆகிற மாதிரியும் நம்மளால் டைரக்ஷன் செட் பண்ண முடியும். ஓகே, அதுக்குன்னு தனித்தனி கமாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு behavior. This attribute is used to specify the type of scrolling. This attribute is used to specify the type of scrolling. The values are scroll, slide and alternate. Okay, இந்த அட்ரிபியூட்டுடைய ஒர்க் என்ன அப்படின்னா ஸ்க்ரோலிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணும். ஓகே, ஸ்க்ரோல் பண்ணக்கூடியது. ஓகே, ஒரு வெப்பேஜாக இருக்கட்டும் அல்லது ஒரு இமேஜஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம். அப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸ்க்ரோல் ஆகும், ஸ்லைடு பண்ண முடியும், அண்ட் ஆல்டர்னேட் இதுக்கு பதில் அது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையும் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இந்த பிஹேவியர் அப்படிங்கிற இந்த டேகுக்குள்ளே இருக்கக்கூடிய கமாண்ட்ஸை நம்ம எப்படி வியூ பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி ஒரு இமேஜஸ் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு டெமோ ஒரு நாள் காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் டிலே. ஸ்க்ரோல் டிலே, this attribute is used to define the time delay between each jump. ஸ்க்ரோல் டிலே அப்படிங்கிறது நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆர் அது வந்து இன்னொரு பிளேஸில் இருந்து இன்னொரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன மெத்தட்? this attribute is used to define the time delay between each jump. this time unit should be in seconds. செகண்ட்ஸ் வைஸாக நம்ம வைக்க போகிறோம். அப்போ ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இமேஜஸ் ஓப்பன் ஆகிருக்கும், ஒரு டெக்ஸ்ட் விசிபிளாக இருக்கும். தென் ஆஃப்டர் த 10 செகண்ட்ஸ் கழிச்சு இன்னொரு இமேஜஸ் ஓப்பன் ஆகும், இன்னொரு டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இப்படியே இமேஜஸாக இருக்கட்டும் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் ஈச் இமேஜஸ் வந்து ஸ்கிப் பண்ணி ஜம்ப் பண்ணி இன்னொன்றுக்கு போகிறதுக்கு நம்ம செகண்ட்ஸ் வாரியாக நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா டைம் டிலே இதில் செட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் அமௌண்ட். திஸ் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்க்ரோல். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக ஸ்க்ரோல் ஆகணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணி நம்ம சொல்லிட்டோம். ஓகே, எவ்வளோ ஸ்பீடாக ஸ்க்ரோல் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லூப்னா என்ன? திரும்ப வர்றதா லூப்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஃபார் டிஃபைனிங் ஹவு மெனி டைம்ஸ் த மார்க்யூ எலிமெண்ட் ஷுட் ரிப்பீட் ஆன் த ஸ்க்ரீன். ஓகே, எவ்வளோ டைம்ஸ் வந்து இந்த மார்க்யூ டேக்கில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க லெட்டர்ஸாக இருக்கட்டும் ஆர் இமேஜஸாக இருக்கட்டும் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கணும், விசிபிள் ஆகணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறது. ஓகே, பட் டிஃபால்ட் மார்க்யூ டிஃபைனிங் அப்படிங்கிறது வந்து இன்ஃபைனைட். ஒரு நாள் ஃபுல்லாக நான் காலையில் மார்க்யூ டேக் செட் பண்ணிவிட்டு ஈவினிங் வச்சிங்கனாலும் சிஸ்டம் ஆனில் இருக்கிற வரைக்கும் இந்த மார்க்யூ டேக் என்ன வந்துகிட்டே இருக்கும்? ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போய்கிட்டே தான் இருக்கும். மானிட்டர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேயா, பட் இது வந்து இன்ஃபைனைட். பட் நம்ம ஏதாவது செட் பண்ணுறோம் ஓகே அப்படின்னா அந்த செட்டிங்குள்ளே மட்டும் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வெப்பேஜ் வந்து குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்கலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரோலிங் ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் டைம் வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வரும், அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, ஒரு ரயில்வே ரிசர்வேஷனில் ஒரு வெப்பேஜ் பார்த்துட்டு இருக்கோம். 10 மணிக்கு ட்ரெயின் இங்கே வந்துட்டு 10:05க்கு ரிட்டர்ன் போயிடும். ஓகே, அரைவல் ஆகிட்டு டிபார்ச்சர் ஆகிடும். ஓகேயா, ஸோ இப்படி செட் பண்ணியிருப்போம். பட் நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் வெப்பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது 9:55. அப்போ எவ்வளோ நேரத்துக்கு இது இருக்கும்? ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ட்ரெயின் வர வரைக்கும் இந்த மார்க்யூ டேக் ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு போகணும். ஓகேயா, அப்புறம் ஆஃப்டர் த 5 மினிட்ஸ் என்னதும் இந்த ட்ரெயின் கிளம்ப போகுதுங்கிற இன்டிமேஷன் வந்துட்டு தென் ட்ரெயின் கிளம்பிடும். அதுக்கப்புறம் அந்த மார்க்யூ டேக் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஓகேயா, அப்போ நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த டைம் செட்டிங்காகவும் இந்த மார்க்யூ டேகு நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு பிஜி கலர். ஓகே, பிஜி கலர் அப்படிங்கிறது நாட் ஃபார் த ப்ரௌசர் பேக்ரவுண்டு. ஓகே, ப்ரௌசருடைய பேக்ரவுண்ட் இமேஜஸ் கிடையாது, பேக்ரவுண்ட் கலர் கிடையாது. திஸ் பிஜி கலர் இஸ் யூஸ்டு டு செட் த மார்க்யூக்கு பேக்ரவுண்டு. ஓகே, இப்போது illustration 12.4 and HTML code to demonstrate marquee அப்படிங்கிற வேர்டு மட்டும் இந்த சைட்லேருந்து இந்த சைடு போகும்போது இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்குது? ப்ளூவாக இருக்கு இல்லைங்களா? இங்கேருந்து இங்கே
இந்த மார்க்யூ டேக் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு மட்டும் பேக்ரவுண்டு ப்ளூவாக இருக்கும், மற்ற ஏரியாவெல்லாம் ஒயிட்டாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிறோமோ அந்த பேக்ரவுண்டு கலர் இருக்கும். ஸோ இது மட்டும் ப்ளூ. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பிஜி கலர்ஸ் ஆஃப் த மார்க்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹச் ஸ்பேஸ் அண்ட் வி ஸ்பேஸ். ஓகே, ஹச் ஸ்பேஸ் அண்ட் வி ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் ஸ்பேஸ் அண்ட் வெர்டிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹரிசாண்டல் ஸ்பேஸ் அண்ட் வெர்டிக்கல் ஸ்பேஸ்னால் எது? இதனுடைய ஸ்பேஸ். ஓகே, இங்கிருந்து இதுக்கு, இங்கிருந்து இதுக்கு, தென் இங்கிருந்து இதுக்கு எவ்வளோ, இங்கிருந்து இதுக்கு எவ்வளோ அப்படின்னு செட் பண்ணுறது தான் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஸ்பேஸ். திஸ் இஸ் ஃபார் டிஃபைனிங் த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஸ்பேஸ் அரவுண்ட் த மார்க்யூ. மார்க்யூவை சுற்றி இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் ஸ்பேஸும் வெர்டிக்கல் ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹச் ஸ்பேஸ் அண்ட் வி ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, the value can be in pixel or percentage. The value can be in pixel or percentage. Percentageலையும் தென் பிக்சல்லையும் நம்ம அதை டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த மார்க்யூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இது எந்த ஒரு இமேஜஸும் இல்லை, அதனால் ஈஸியாக என்னால் காப்பி பண்ணி போட முடியும். ஓகே, ஸோ காப்பி பண்ணியாச்சு. ஒரு நியூ ஓப்பன் பண்ணிட்டேன் டேகை. ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. சேவ் பண்ண போகிறேன். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் இதுக்குள்ளேயே சேவ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா மார்க்யூ, பிஜி மார்க்யூ .html அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். ஓகே, HTML அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். இப்போது கொடுத்துட்டேன். இப்போது அதே ஃபோல்டருக்கு போகிறோம். ஃபோல்டருக்கு போயிட்டு D:2020 கொங்கு ஸ்கூல் 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, see here மார்க்யூ. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ப்ரௌசரில் தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ப்ரௌசர் தான் நமக்கு என்ன பண்ணி காட்டும்? ஷோ பண்ணி காட்டும். பட் ரைட் கிளிக் பண்ணி நோட் பேடே கொடுத்தீங்கன்னா அல்லது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக நீங்கள் டெக்ஸ்ட்டில் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் ஓப்பன் பண்ணி வரும். ஓகேயா? ஸோ இப்போ அந்த ப்ரௌசர்ஸ் வந்து நம்ம டைப் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கு. see here it's coming. see here நான் இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு டேக் வருது, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் ஒரு டேக் இன்ஃபர்மேஷன். இப்போ இதை படிச்சிங்கன்னா தமிழ்நாடு ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் எஜுகேஷனல் ஆஃப் த கவுன்சில் த ஸ்டேட் வெல்கம் டு இப்படி வரும். ஆனால் இங்கே படிச்சிங்கன்னா ஈஸியாக த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக கடைசி வேர்டு வரைக்கும் நம்ம ஈஸியாக பார்க்க முடியும் அது போகிற வரைக்கும். பட் இப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் விசிபிள். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இது ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர வரைக்கும் நம்ம படிப்போம். அதுக்குள்ளே இந்த வேர்டு எங்கே போயிடும்? ஸ்க்ரீனை தாண்டி போயிடும். வெல்கம் டு தி ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடு அப்படின்னு படிக்கிறதுக்குள்ளே அது உள்ளே போயிடும். அப்போ நம்மளால் படிக்க முடியாது. பட் இங்கேனா த தமிழ்நாடு ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு ஈஸியாக நம்மளால் படிக்க முடியும். இந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோடிங்கை லெஃப்ட் சைட் டு ரைட் சைடு அண்ட் ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பாருங்கள் வெறும் மார்க்யூன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அந்த ஃபஸ்ட் கமாண்ட். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இது டிஃபால்ட் மார்க்யூவை எடுத்துகிட்டு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகும். இந்த ஃபஸ்ட்டு ஒன் இது. ஓகேயா? பட் செகண்ட் கோடிங்க பாருங்கள், மார்க்யூ டைரக்ஷன் ஈக்குவல் டு ரைட்டு. அப்போ ரைட்னா என்ன? இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துக்கும். வெல்கம் டு தி ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போக ஆரம்பிச்சிடும். இப்போ ரைட் சைடு போகணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். பட் இங்கே லெஃப்ட் சைடு நம்ம சொல்லலை, பிகாஸ் இட் வில் டேக் ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட் மார்க்யூ டேக்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? புரிஞ்சா உங்களுக்கு ஓரளவுக்கு? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு ஆடிங் வீடியோஸ். ஓகே, ஆடிங் வீடியோ அண்ட் சவுண்டு. ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு HTML டாக்குமெண்ட்டில் எப்படி ஒரு வீடியோவையும் ஒரு ஆடியோவையும் நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ செட் பண்ணுறது மூலிமா நம்ம எப்போ அந்த வீடியோவை கிளிக் பண்ணுறோமோ அது ஆடியோவை கிளிக் பண்ணுறோமோ தென் இட் வில் ஸ்டார்ட் டு ஆக்டிவேட். ஓகேயா? ஸோ இதில் நிறையா ஃபார்மேட் இருக்குது. என்னென்ன ஃபார்மேட் அப்படின்னா MP4 அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணி ஆகணும். MP4 சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அல்லது வெப்பேஜ் வந்து அந்த ப்ரௌசரை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு தனி கமாண்ட் இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனி கமாண்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன், சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடியோ அண்ட் ஆடியோவுக்கு எம்பெட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ண போகிறோம். EMBED எம்பெட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணணும். சப்போர்ட் பண்ணாத டேகுக்கு எதை யூஸ் பண்ணணும்? நான் எம்பெட் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணணும். எம்பெட்
அண்ட் நான் எம்பர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுற டேக்குக்கு எம்பர்டு, சப்போர்ட் பண்ணாத டேக்குக்கு நான் எம்பர்ட் அப்படிங்கிற டேக்கை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேயா, இதுக்கும் என்னன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு கண்டெய்னர் டேக் அப்படின்னு பேர். ஓகே, க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் டேக்குக்கு கண்டெய்னர் டேக்னு அர்த்தம். ஒன்லி ஓப்பனிங் டேக் மட்டும் அப்படின்னா அதுக்கு பேர் எம்டி டேக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன வேர்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ப்ரைமரியை என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்ஆர்சி. இந்த எஸ்ஆர்சி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சோர்ஸ். வாட் இஸ் தட்? source. The SRC primary attribute used with embed tag. The SRC attribute used to specify the name of the media file with its source location. எந்த லொகேஷனில் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், ஐடென்டிஃபை பண்ணணும். குட். Other attributes such as alt, height, width and align are used as it the user with img tag. Okay, img tag அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் embedded src equal to இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். embedded src equal to audio or video file name with location. audio and video file name with location அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா, ஸோ embed embed src equal to எந்த ஃபைல் நேம், ஓகே, ஆடியோ அது வீடியோடைய ஃபைல் நேம் வித் லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடணும். அண்ட் வித் த ஃபார்மேட் அண்ட் க்ளோசிங் த எம்பெட் ஃபங்க்ஷன். ஓகே, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஆகணும். இங்கே கவனிங்க, மார்க்யூ டேக் அதுக்கப்புறம் கீழே எம்பெட் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு டி கோலனுக்குள்ளே சிஎஸ் அண்டர்ஸ்கோர் வீடியோஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே சிஎஸ் அண்டர்ஸ்கோர் வீடியோ டாட் எம்பி4 அப்படிங்கிற பாத்தில் ஒரு வீடியோ வச்சுருக்காங்க. அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த வீடியோ வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி இருக்கணும், வித் ஈக்குவல் டு 50%, ஹைட் ஈக்குவல் டு 50%, அப்போ குட்டியாக வீடியோ ஓடிட்டுருக்கும். ஓகேயா, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆடியோவை ஒரு வீடியோவை நம்ம HTML இன்சர்ட் பண்ணுறக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, சி ஹியர் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இமேஜஸ் நம்ம இந்த வீடியோ இப்படி கிளிக் பண்ணோம்னா தென் ஆட்டோமேட்டிக்காக இது ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே, இது ஒன். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக். பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிறது இட்ஸ் ஆடியோ செட்டிங். ஓகே, இதுவும் சேம் மெத்தட் தான். ஆனால் டாட் எம்பி4 அப்படிங்கிறது பதிலாக டாட் எம்பி3 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ டாட் எம்பி3 அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஸ்டார்ட் டு பிகின் த ஆடியோஸ். ஓகே, பட் இதுக்கு வந்து எம்பர்ட் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு பதிலாக பிஜி சவுண்டு, ஓகே, பிஜி சவுண்டு அப்படின்னு கொடுப்போம். பிஜி சவுண்ட் அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேயா, அப்போ பிஜி சவுண்ட் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு எந்த லொக்கேஷன் வித் த ஃபார்மேட், தட் மீன் வித் த எக்ஸ்டென்ஷன், தென் கமா வித் ஹைட்டு அதை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது போட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ லூப் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கொடுப்போம். இதில் வந்து வித்தும் ஹைட்டும் கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இது வீடியோ கிடையாது, இது ஆடியோ தான். குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் அதுவே டிஃபால்ட்டாக வச்சுக்கும். ஓகேயா, இதோடைய லூப் மட்டும்தான். அப்போது நம்ம அந்த வெப்பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த இன்ஃபைனைட் கண்டினியூஸோ அந்த சாங்ஸோ அல்லது மியூசிக்ஸோ போயிட்டே இருக்கணும். அப்படிங்கிறனால இன்ஃபைனைட் கொடுத்துருக்குறோம். ஓகேயா, இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜஸ்ஸு இருக்கிற வரைக்கும் அந்த சவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒர்க்கிங் வித் ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸ், ஓகே, வாட் இஸ் மீன் பை ஃபார்ம்ஸ்? ஃபார்ம்ஸ் ஆர் யூஸ்டு டு ரிசீவ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த யூசர். யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வாட் எவர் ஃபார்மேட், ஒன்று ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், அதர்வைஸ் ஃபோட்டோவாக இருக்கலாம், இமேஜஸாக இருக்கலாம், அதர்வைஸ் டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். ஓகேயா, ஸோ அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கலாம், எந்த ஃபார்மேட்டாக இருக்கட்டும். ஓகே, it is a one of the format. At that one it is user can send to the system. Okay, yeah. Forms are commonly used to allow user to register on a websites, to log in into a websites or order a product and to send feedback. In search engines, forms are used to accept the keyword for search. For example, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிட்டு அதோடைய ரிவ்யூ கொடுக்குறீங்க. ஸோ அந்த ரிவ்யூ எப்படி கொடுக்க போகிறீங்க, 5 ஸ்டார் இருக்கும். அந்த 5 ஸ்டாரையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 5வது ஸ்டார் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அ குட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் சேரணும். அப்போ அது என்ன, ஒரு கலராக போய் சேரலாம், ஒரு இமேஜஸாக கன்வெர்ட் ஆகலாம். நீங்கள் கொடுக்குற அந்த 5 அப்படிங்கிற ஸ்டார் வந்து அவங்களுக்கு நம்பர்ஸாக போய் சேரலாம். ஓகே, அது குட், பெட்டர், பெஸ்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டாக போய் சேரலாம். ஸோ வாட் எவர் ஃபார்மேட், ஓகே, தட் ஃபார்மேட் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த யூசர் டு தி சர்வர். ஓகேயா, அதுதான் மெயின். நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்மேட் எப்படி ஃபார்மில் க்ரியேட் பண்ணுறாங்க,
ஓகே அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் டேக் இஸ் யூஸ்டு டு கிரியேட் எ ஃபார்ம் and HTML from start with form tag and end with the closing form tag. இதுக்கும் அதே தான் ஃபார்ம் அப்படிங்கிற டேக்கில் ஓப்பன் பண்ணி ஃபார்முங்கிற டேக்கில் நம்ம என்ன பண்ணி ஆகணும், க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஃபார்ம்ஸ் கண்டெயின் மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் எலமெண்ட்ஸ் such as text boxes, radio button, check boxes, buttons and drop down list. இதில் எல்லாத்துலேயுமே என்னது ஃபார்ம்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது. எதில் இருக்கும், டெக்ஸ்ட் பாக்ஸஸில் இருக்கும், ரேடியோ பட்டன்ஸில் இருக்கும். ஓகே, ரேடியோ பட்டன் இருக்கு இல்லையா, அது ரேடியோ பட்டன் எது, டிக் பண்ணுறது. ஓகேயா, ரேடியோ பட்டன்ஸ் அந்த ரவுண்டு போட்டிருக்கும், அதில் டாட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த டாட் என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அட் அ டைமில் எல்லாத்தையும் சூஸ் பண்ண முடியாது. பட் செக் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து எது வேணால் செக் பண்ணலாம். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நான் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா என்னென்ன எடுத்துகிட்டு போவோம், பேகு, லேப்டாப்பு, ஓகே, பென்சில். அப்போ இதெல்லாம் செக் பாக்ஸில் டிக் பண்ணிகிட்டே இருக்கலாம், இது வேணும் இது வேணும் இது வேணும்னு. ஆனால் ரேடியோ பட்டன் அப்படிங்கிறது வந்து டூ வீலரில் போகிறதா காரில் போகிறதா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறது. ஓகே, ஒன்று டூ வீலர்னா டூ வீலர் கிளிக் பண்ணோம்னா தென் ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து இன்விசிபிள் ஆயிரும். காரை டிக் பண்ணோம்னா டூ வீலர் இன்விசிபிள் ஆயிரும். ஏதோ ஒன்று தான் இருக்கும். ஓகே, இது வந்து ரேடியோ பட்டன். ஏன்னா அட் டைமில் டூ வீலர்லையும் கார்லையும் நம்ம ரெண்டு இடத்துல போக முடியாது, ஏதோ ஒன்று தான் போய் ஆகணும். ஸோ இது வந்து ரேடியோ பட்டன்ஸில் வரும். எதுக்கு, எந்த டைம்லனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேயா, ஸோ அந்த மாதிரி டைமில் இது யூஸ் ஆகும். எதுனா ரேடியோ பட்டன்ஸ். த நெக்ஸ்ட், த ஃபார்ம் ஹேஸ் ஸ்பெஷல் எலிமெண்ட் விச் இஸ் சப்மிட் பட்டன். இந்த ஃபார்மில் என்ன முக்கியமாக இருக்குன்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு டேக், ஒரு பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டோம்னா தென் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வெப்பேஜில் என்ட்ரு பண்ண எல்லா டேட்டாஸும் எங்கள் சர்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே, விச் இஸ் வில் பி சப்மிட் த என்ட்ரிஸ் ஆஃப் த ஃபார்ம் டு சர்வர் அப்ளிகேஷன்ஸ் டு ப்ராசஸ் த என்டையர் என்ட்ரிஸ். Each element in the form is assigned to the name using the name attribute. Name அப்படிங்கிற attribute யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸை இந்த ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, users enter values into the text boxes or make selections from the radio buttons. இந்த ரேடியோ பட்டன்லேருந்து இது செலக்ட் பண்ணுறாங்க. தென் செக் பாக்ஸஸ் அண்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட். ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னா ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணோம்னா அதில் நிறையா லிஸ்ட்ஸ் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் ஏதோ ஒன்று நம்ம கிளிக் பண்ணோம்னா அது போய் பெச் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதெல்லாம் வெப்சைட்டில் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கும், ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே நம்முடைய எந்தெந்த காலேஜில் படிக்கிறோம், எந்தெந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம் லிஸ்ட்டெல்லாம் வரும். அதுலேருந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி நம்ம கிளிக் பண்ணோம்னா அது போய் அந்த பாக்ஸில் போய் ஃபிச் ஆகிடும். ஓகே, இதுக்கு பேர் ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, த வேல்யூஸ் தே என்டர் ஆர் செலக்ட் ஆர் ப்ரெஸ்ட் வித் த நேம் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஃபார்ம் எலிமெண்ட் ஆஃப் த வெப் சர்வர். ஓகே, வெப் சர்வர்லேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை ஓகே அதுலேருந்து எடுத்துக்க முடியும். ஓகேயா, ஸோ இது எல்லாமே ஒர்க்கிங் வித் ஃபார்ம்ஸில் நம்ம பண்ண போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் இன் HTML. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக என்ன சொல்கிறது எக்ஸ்பேண்டபிளாக நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ.